சவுக்கு ம். சங்கரனுடைய குரல் வரியை நெரிக்கப்பட வேண்டும், மக்களுக்கு ம். ஆதரவான கருத்துக்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட. இங்க நீங்க சவுக்கு ம். சங்கருங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனா கூட பார்க்க கூடாது. ஒரு பத்திரிகை ம். சுதந்திரத்தின் மீது இது ஒரு ஏவப்பட்ட பாசிசமாக தான் நீங்க பார்க்கணும். சவுக்கை கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகளே 4 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அவர் தமிழக மனித உரிமை கழகம்னு ஒண்ணு வச்சு சவுக்குங்கிற ஒரு இணையதள பத்திரிகையை நடத்துகிற போது இதே மாதிரி தான் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தார். இவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 4 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு குறிப்பிட்டு போட்டா 161வது இடத்துல இருக்குது. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியின் ஊழலை கூட சொல்லிவிட்டு ஒரு பத்திரிகையாளர்கள் இங்கு நடமாட முடியும். ஆனால் அரசு ஆளும் வர்க்கத்தை, அதாவது ம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை, இந்த அரசு அதிகாரிகளை விமர்சித்து விட்டு யாராவது இங்கு உயிரோடையே இருக்க முடியாது, வாழ முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் இந்த கைது காட்டுது. அதாவது நீங்க எப்படி இதை பார்க்கணும்? அவர் என்ன ஒரு தீவிரவாதியா? நீங்க போய் அவருடைய வீட்டை உடைச்சு, கதவை உடைச்சு, அது மட்டும் ம். இல்லாத அவருடைய இது வழக்கமான நடைபெறுகிற ஒரு இதுதான். அது சனிக்கிழமை காலையில. ஏன்னா சனிக்கிழமை போனாதான் கோர்ட் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் கோர்ட் உள்ள இல்ல. ம். வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஆமா. அப்படிங்கிறத திட்டமிட்டு ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் வெள்ளிக்கிழமை இரவு வந்தால் பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவுது. அவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் எல்லாம் நீங்க கைப்பற்றுறது, கைப்பற்றினா அதில் இருக்கிறதெல்லாம் எந்த தகவல் வேணாலும் நீங்க உள்ள திணிக்கிறது, எதை வேணாலும் உருவி அழைக்கிறது, அழிக்கிறது அப்படின்றது. அது எப்படி இது இங்க என்ன நடக்குது? இந்த ஆட்சி என்ன இது? கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான ஆட்சா? இப்ப கூட இடியும் இதுவும் ஐயா நேரு அவர்கள் மீது பல்லாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு ம். செய்தது. அவர்கள் மேல் நீங்க ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுத்தீர்களா? ஏன்னா ஆளுங்கட்சியும் ம். எதிர்க்கட்சியும் சமரசம் செய்து கொண்டு இருக்கிற கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களால், வணிக நிறுவனங்களால் இந்த ஆட்சி நடத்துகிற போது மக்களுக்கு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பது ஊடகவியலாளர், அச்சு காட்சி ஊடகவியலாளர் தானே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அவர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க சொல்றது மட்டும்தான் பரப்புரை செய்யணும்னா இது எந்த மாதிரியான ஆட்சி? சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம். சார், ஜேர்னலிஸ்ட் இப்ப யூடியூபரா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர், ம், இவர் நிறைய தடவை இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருக்காரு. ம், ஆளுங்கட்சியை எதிர்த்தும் இல்ல மத்த எந்த கட்சிகளை எதிர்த்தும் அரசாங்கத்தை எதிர்த்தும் இவர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறப்ப இந்த மாதிரி ம், நடக்கிறது ரெகுலர் ஆயிருச்சு. அவர் பழைய வீட்டுல இருந்தப்ப மனித கழிவெல்லாம் கொண்டு போய் ஊத்துனதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப ம். ரீசெண்டா அவரோட அபார்ட்மெண்ட்ல ரொம்பவே கிடுக்குப்புடியா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ம். காவல்துறையினர். என்ன காரணத்துக்காக இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காரு? ஈஸியா அவரால இப்ப இங்க இருந்து வெளியே வந்துட முடியுமா? இது எதுக்கான ஒரு பின்னணியா இருக்கிறதா பாக்குறீங்க? முதல்ல இந்த பத்திரிகை ஊடகங்கள், அச்சு, காட்சி, இந்த சமூக ஊடகங்களுடைய செயல்பாடு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஏன் சவுக்கு சங்கருங்கிற ஒரு நபர் கைது செய்யப்படுறார் அப்படிங்கிறது தெரியும். ம். இங்க நீங்க சவுக்கு ம். சங்கருங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனா கூட பார்க்க கூடாது. ஒரு பத்திரிகை ம். சுதந்திரத்தின் மீது இது ஒரு ஏவப்பட்ட ஒரு பாசிசமாக தான் நீங்க பார்க்கணும். அது திமுக அரசு என்றைக்கு ம். நீங்க பாத்தீங்கன்னா போர்பாஸ் ஊழல அவங்க சித்ரா சுப்பிரமணியம்னு நினைக்கிறேன் நான். அந்த அம்மா தான் ம். இந்த ம். போர்பாஸ் ஊழல வெளிய கொண்டு வந்தாங்க. அவங்க நல்ல வேளை வெளிநாட்டுல இருந்தனால அவங்க தப்பிச்சாங்க. இங்க இருந்திருந்தா உயிரோட இருந்திருப்பாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. சமீபத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர்ல முகேஷ் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தரு, அந்த ம் அ கான்ட்ராக்ட் அவங்க அரசு கான்ட்ராக்ட்டை அம்பலப்படுத்தினதுனால, அவரு அவங்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏன்னா, அவர் மாவோயிஸ்டுகளுக்கு, அங்க இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, அங்க இருக்க செய்திகள்லாம் வெளிய கொண்டு வந்தாருங்கிற காரணத்துக்காக, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா, இதே பாருங்க நீங்க குட்கா ஊழல கொண்டு வந்தவரும் ஒரு பத்திரிகையாளர்கள் தான். அந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் இந்த இந்தியா இத அ பதவிக்கு வைத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா ஊடகங்களையும் அவர்கள் விலைக்கு வாங்கி விட்டார்கள். கிட்டத்தட்ட அம்பானிக்கு கீழ மட்டும் 70 ஊடகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதானி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல என்டிடிவி மிகப்பெரிய புகழ்பெற்ற ஊடகம் ம். அதானியால் வாங்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன ம். ஆவுதுன்னா,
ஆளுகிற கட்சி எதிர்க்கட்சியின் ஊடகங்கள் அவர்கள் கொடுக்கிற விளம்பரங்கள் அவர்களுக்கு ஒத்துவதாக, ஏன்னா அரசு என்கிற ஒடுக்குமுறை கருவிக்கு ஒரு பிரபகண்டாவாக பிரச்சாரமாக தான் இந்த ஊடகங்கள் செயல்படுகிறது. நீங்க சமீபத்துல கூட ஒரு சிறந்த பத்திரிகையாளர் ஒரு அம்மா வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற காட்சி ஊடகங்கள்லாம் தூர்தர்ஷன் போல அரசு இது மேலதான் ம். இயங்குது. அதுல ஒருத்தர் 2 பேர் தான் ம். ஒயரு, நியூ லுக், நியூ கிளிக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, இந்த மாதிரியான சவுக்கு, இத மாரி தான் வெளிய வருது. அது காரணம் என்னன்னா, இந்த ஊடகங்கள் அரசின் கட்டுப்பாட்டில், முதலாளியத்தின் கட்டுப்பாட்டில், கார்ப்பரேட்டினுடைய நிறுவனங்கள் இருக்கிறபோது, ஒரு சுதந்திரமாக இந்த ஊழல்களை, இல்ல மக்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வேலை செய்கிற நிருபர்கள் இயங்க முடியாத காரணமா இருக்கு. அந்த சமூக ஊடகங்கள் வருகிற போது, மக்கள் கையில் இந்த ஊடகம் இருக்கிற போது, அவரவர்கள் தனித்த பத்திரிகையாளர்களாக, ஊடகவியலாளர்களா மாறி விடுகிற போது, எல்லாத்தையும் அம்பலப்படுத்துறாங்க. சவுக்கை வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகளே 4 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர் இப்ப இல்ல, ம். 2010லயே அப்ப ஆமா. இருந்த ஜாபர் சேட்டு, சங்கர் ஜிலால்ங்கிற ஒரு அதிகாரி, இன்னும் ம். பத்திரிகையாளர் ம். மீது ம். அவங்க பண்ணுன இத கொண்டுட்டு வரும்போது, அன்றைக்கும் இதே திமுக அரசு தான் அவரை கைது செய்தது. அதாவது அவர் வந்து தமிழக மனித உரிமை கழகம்னு ஒண்ணு வச்சு, சவுக்குங்கிற ஒரு இணையதள பத்திரிகையை நடத்துகிற போது, இதே மாரி தான் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரு வெளிய வந்தார். இந்த முறை இந்த இவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 4 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது இவர் ம். வீட்ல குண்டர்களால், அதிகார வர்க்கத்தினுடைய ஆளும் வர்க்கங்கள் அவர் வீட்ல அடிச்சு, இது அடிச்சு, மலத்தை தெளித்து, ஒரு ஊடகவியலாளர் இந்த ம். அளவுக்கெல்லாம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு குறியீட்டு போட்டா, 161வது இடத்துல இருக்குது இந்தியா, மோடி ம். ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆனா, அதே தானே நம்ம ம். அவர்களை எதிர்க்கிற, சனாதானத்தை எதிர்க்கிற இந்த அரசு செய்யுதா அப்படின்னா, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசு வேறு, அரசாங்கம் வேறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நடத்துவது அரசாங்கம். ஆனால் இந்த ஜுடிஷியரி, ம். நீதித்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் அரசு. இந்த அரசு இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கப்பட்ட பிறகு, இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்றத்தை மதிக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியின் ஊழலை கூட சொல்லிவிட்டு, ஒரு பத்திரிகையாளர்கள் இங்கு நடமாட முடியும். ஆனால் அரசு, ஆளும் வர்க்கத்தை, அதாவது ம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை, இந்த அரசு அதிகாரிகளை விமர்சித்து விட்டு, யாராவது இங்கு உயிரோடயே இருக்க முடியாது, வாழ முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அததான் இந்த கைது காட்டுது. அதாவது நீங்க எப்படி இத பார்க்கணும்? அவர் என்ன ஒரு தீவிரவாதியா? இத எல்லாரும் ஏன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற, அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எண்ணற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த நக்கீரன் ஆகட்டும், தராசு ஆகட்டும், அ மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்த ஜூனியர் விகடன் ஆகட்டும், இந்த புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாம், வினைவு இது போன்ற பத்திரிகைகள்லாம் மக்களிடம் கொண்டு போய் கருத்தை சேர்த்தது. இந்த சமூக ஊடகங்கள் இல்லன்னா, இன்னைக்கு ஸ்டெர்லைட் போராட்டங்கள் இந்த அளவுக்கு வீரியமா வந்திருக்காது. ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் வந்திருக்காது. டெல்லியில நடந்த விவசாயிகள் போராட்டம், இங்க மோடி சொன்னார், நான் ஒரு வந்து விவசாயிகளுடைய அடிப்படை சட்டத்தை வந்து ஒரு புள்ளி, கமா கூட மாத்த மாட்டேன்னார். ஆனா கிட்டத்தட்ட 13 ம்ஹ்ம். மாதங்களாக போராடி 800 பேர் செத்து, அந்த சட்டத்தையே திரும்ப பெற வைத்ததற்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். இந்த ம். சமூக ஊடகங்கள் தான். அப்ப எப்படி நீங்க வந்து இத இது பண்ண முடியும்? சொல்லுங்க. அப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்க? ம். ஊடகவியலாளர முடக்கிட்டா, கருத்தை பேசுபவனை முடக்கிவிட்டால், அந்த கருத்தை முடக்கி விடலாம் என்று எல்லா ஆளும் வர்க்கங்களும் நினைத்துக் கொள்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் ச ம். சவுக்க வந்து நீங்க வந்து இதையே தான் அ ஊப்பால வந்து நியூ கிளிக்கினுடைய பத்திரிகை ஆசிரியர், பெ அவர் பேரு பிரபீர் புக்காயான்னு ஏதோ ஒரு பேரு. அவரையும் அந்த ம். அந்த சிஇஓவா இருந்த அவரையும் கைது பண்ணிருக்காங்க. அமித் சக்கரவர்த்தின்னு நெனைக்கிறேன். ஊப்பாவுல போட்டாங்க. அப்ப இதுதான் தமிழ்நாட்டுல நடக்குது. நீங்க பாஜக ம். அரசு நடத்தினா அது தவறு. இதே திராவிட மாடல் அரசு நடத்தினா சரின்னு சொல்ல முடியுமா? அவர வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் குடுத்திருக்கிறது. ஒரு கைது செய்யப்படுபவர்களை நீங்கள் வந்து ம். அவருக்கு வந்து சரியான தகவலை தெரிவிக்கணும். அவருக்கு தெரிந்தவர்களோ, உறவினர்களுக்கு செய்திகளை குடுக்கணும். எல்லா வழிகாட்டுதல் நெறிமுறை இருந்தால் கூட, ஆனா இதெல்லாம் மீறி நடக்குதே. நீங்க போய் அவருடைய வீட்ட உடைச்சு, கதவ உடைச்சு, அது மட்டும் ம். இல்லாத அவருடைய இது வழக்கமான நடைபெறுகிற ஒரு இதுதான். அதுவும் சனிக்கிழமை காலையில. ஏன்னா சனிக்கிழமை போனா தான் வந்து ம ம கோர்ட் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை 2 கோர்ட் நாள் உள்ள இல்ல. ம். வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஆமா. அப்படிங்கிறத திட்டமிட்டு ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் வெள்ளிக்கிழமை இரவு வந்தால் பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல நிலவுது.
ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம எங்கேயாவது, ஏன்னா வெள்ளிக்கிழமை இரவு தான் கைது பண்ணுவாங்க, சனி ஞாயிறுல வெளியே கூடாது அப்படின்றதுனால அவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் எல்லாம் நீங்க வந்து கைப்பற்றுறது. கைப்பற்றினா அதில் இருக்கிறதெல்லாம் எந்த தகவலை வேணாலும் நீங்க உள்ள திணிக்கிறது, எதை வேணாலும் உருவி அழைக்கிறது, அழிக்கிறது அப்படின்றது. அது எப்படி இது இங்க என்ன நடக்குது? இந்த ஆட்சி என்ன இது? கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான ஆட்சா? நீங்கள் எதிர்க்கட்சியாக ம். இருக்கும்போது கருத்து சுதந்திரம் அது இதுன்னு குரல் கொடுப்பீங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களை சுட்டிக்காட்டினால், நான் என்ன சொல்றேன், அவர் சொல்லுகிற கருத்தில் சரியா தவறா என்று தான் பார்க்கணும். தவறு இருக்கும்போது நீங்க டிஃபர்மேஷன் சூட் போடுங்க. ஒரு செய்தி வெளியில்லாத வழியே அவர் தெரிவிச்ச எல்லா கருத்துக்களும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்து தான் இருக்குது. அப்ப 4வது தூண் எதுக்கு நீங்க ஊடகத்த சொல்றீங்க நீங்க? ம். அப்ப ஒரு பத்திரிகை சுதந்திரம் இல்லாத நாட்டில் எப்படி ஜனநாயகத்தன்மை இருக்கும்? அவர வந்து போய் நீங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு வயதானவங்க இருக்காங்க. அவங்களையும் வந்து நீங்க புடிச்சு, அவங்கள வந்து நீங்க அவங்களே பேட்டி குடுத்துருக்காங்க. அவங்களை வந்து நீங்க சிரமப்படுத்தி, எதுக்காக? அவர் கருத்த பார்த்து எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப நீ என்ன ஒரு இணையதள பத்திரிகைத்தை ம். பார்த்து, அவருடைய பிரச்சாரத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா, உங்க மேல நம்பிக்கை இல்லாததானே அர்த்தம். ஏன்னா, இன்றைக்கு இருக்கிற எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சிகள் வந்து இன்னைக்கு மக்கள் மன்றத்துல கூட நீங்க குரல் கொடுக்க முடியாத சூழல் இருக்கும்போது, மக்கள் மன்றத்தில் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக கருத்து தெரிவிக்கிற நீங்க கைது செய்யப்பட்டால், அந்த கருத்தை கொன்று விட முடியுமா நீங்க? இது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது இது. இப்ப இந்த கேஸ்ல சவுக்கு அவர்கள வந்து கைது பண்ணி இருக்கிறதுக்கான காரணமே, ஆ அவமதிப்பு பண்ணியிருக்காரு உயர் அதிகாரிகள, அ, காவல்துறை உயரதிகாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் அவர் கைது பண்ணிட்டு கையோட ஒரு 10 பெண்டிங் கேஸ வந்து அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் திரட்டி, நீங்களே இந்த ம். ஸ்கிரீன்ஷாட் ஷேர் ஆயிருக்கும் மீடியால நெறைய. ஜிபேல யாரோ ஆமா. இவருக்கு ரூ. 1,00,000 அது இவரா யாரோ அனுப்பிச்சுக்கிட்டதா இந்த மாரிலாம் வந்து ஜோடிச்சதா தான் வந்து சொல்றாங்க. இவர வந்து எலக்ஷன் சொல்றாங்கல்ல. வரைக்கும் உள்ள வச்சிருக்கணும். ஆ, எஸ் சார். அதுதானே உண்ம. எலக்ஷன் வரைக்கும் காவல் எப்படியாவது சவுக்க உள்ள வச்சிருக்கணும்ன்ற ஒரு மோட்டிவ்ல செயல்படுற மாரியே இருக்கே சார். ம். காவல்துறையினர் மனித புனிதர்களா? மனித புனிதமானவர்களா? ம். இந்த நாட்டின் ம். முற்போக்குக்காக உழைத்த நக்சலைட்டுகளையும், கம்யூனிஸ்டுகளையும் சுட்டு கொன்றது இந்த காவல்துறை இல்லையா? ம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆமா. எண்ணற்ற கொன்றது இல்லையா? விவசாயிகள் போராட்டத்தில் ம். போராடியபோது 17 உயிர்களை சுட்டுக் கொன்றது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் 1972லயும், 71லயும் சுட்டுக் கொன்றது இந்த காவல்துறை இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட்டில் 13 உயிர்களை சுட்டுக் கொன்றது காவல்துறை இல்லையா? நீட்டுக்காக போராடிய நீ 8 வழி சாலைக்கு போராடினேன், ஜல்லிக்கட்டுக்கு போராடினேன், ம். அடித்தது, வீடுகளை தீ வைத்தது, ஆட்டோவை கொளுத்தது எல்லாம் இந்த காவல்துறை இல்லையா? நேர்மையான அதிகாரிகள், சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மக்களுக்கு விரோதமாகத்தானே இந்த அரசு, இந்த ஆட்சியாளர்கள், அதாவது இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிற காவல்துறை இயங்குகிறது. அவர்களை பற்றி கருத்தையே சொல்லக்கூடாதுன்னா என்ன, விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களா அவர்கள்? ஏன் இதே இந்த ம். திருவண்ணாமலையில ஆந்திராவுல இருந்து ஒரு பொண்ண, ஒரு அது அம்மாவாக ஆமா. வந்த ஒரு பொண்ண கூட்டிட்டு போய் கற்பழிச்சாங்களே அந்த காவல்துறை, நீங்க என்ன செய்திருக்கிறீங்க நீங்க? அ? அண்ணா பல்கலைக்கழகத்தில் னுடைய வழக்கு விசாரணை விசாரிச்சு இதுவரைக்கும் நீங்க கைது பண்ணி என்ன தண்டனை வாங்கி குடுத்துருக்கிறீங்களா? பொள்ளாச்சி வழக்குல என்ன ஆயிடுச்சு? அப்ப காவல்துறை என்பது இங்க ஒண்ணும் வெறும் அ புனிதர்களோ, இல்ல மனித புனிதர்களால் நடத்தப்படுவது அல்ல. மக்களுக்கு எதிராக நடக்கிற எதேச்சையாக உள்ள ஒரு அமைப்பை விமர்சிப்பது தான் பத்திரிகை, கலை, இலக்கிய பத்திரிகையினுடைய ஒரு ஒரு உண்மையான விமர்சனம். அந்த குரல் வழிய நசுக்குற மாரி நீங்க பண்றீங்க. இப்ப வந்து ஒருத்தர் பணம் அனுப்புறாரு. ம். இது வழக்கு என்ன, ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு எதிராக அவர்கள் ஊடகத்தில் ஒரு பதிவு போட்டதற்காகவும், அதற்காக அந்த தயாரிப்பாளர் அந்த பதிவை நீக்கச் சொல்வதாகவும், அதற்கு சவுக்கு அவர்கள் நீங்கள் நேரில் வாங்கள், வந்து 10,00,000 பணத்த குடுங்கன்னு மிரட்டியதாகவும், அதுவும் ரூ. 1,00,000 வந்து பிடுங்கிக் கொண்டு, எந்த பத்திரிகை அலுவலகத்திலயும், எந்த ஒரு இணையதள பத்திரிகை ஊடகத்திலயும் இது மாரி நடக்காது. இது ஒரு நகைச்சுவையா தான் இருந்தது. அந்த பேட்டிய நானும் பார்த்தேன். ம். ரெட்பிக்ஸ் ரெட் பிளே இது நம்ம ஃபெலிக்ஸ்ல குடுத்த பேட்டியும், 1க்கு 2 முரணாகவே ம். அவர் பேசுகிறார். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஆளுங்கட்சியினுடைய கருத்தை பரப்புவதற்காக ஊடகங்களும், மக்களுக்கு ஆதரவாக குடுக்கிற பத்திரிகையாளர் குரல் நெரிப்பது தான் காலங்காலமா நடந்துகிட்டு இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆனந்தவிகடனுடைய பத்திரிகை கவர் ஸ்டோரியில எம்எல்ஏக்களை குறித்து கருத்து தெரிவித்ததற்காக கை பிஹெச் பாண்டியனால் கைது செய்யப்பட்ட ஆனந்த விகடன் ஆட்சியர் இருக்காரு. அன்றைக்கு ஐயா கலைஞருடைய ம். கருத்துரிமை பறிப்பதாக இவர் குரல் கொடுக்கவில்லையா? இதே ஐயா ம். காவல்துறையினர் கலைஞர் அவர்களை அந்த தள்ளாத வயதில் 2000த்தில் கைது செய்யவில்லையா? அன்றைக்கு கூட்டணியில் ஆமா. இருந்தால் கூட ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அவருக்கு எதுக்காக குரல் கொடுத்தாரு? எதிர்க்கட்சிகளுங்க ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருந்தா கூட இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை தவறாக கைது செய்கிற பட்சத்தில் அத்தனை பேரும் குரல் ம். கொடுத்தா தானே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க வந்து அவரு நீங்க ம். எல்லாத்துக்கிட்டயுமே கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்களா?
அவர் கைது அது கதவு உடைச்சது மட்டும் இல்லாம, அவங்க வீட்ல பார்க்குற ஊடகத்துல ம். வருதே, பீரோவ கடப்பாரைய ஆமா. போட்டு நெம்பி உடைச்சு, அவங்க அம்மாவினுடைய மருத்துவ செலவுக்கு வைத்திருக்கிற பணத்தை கூட காவல்துறை எடுத்துட்டு ம். போகுதே. இதுதான் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நீங்க நிலைநாட்டக்கூடிய இதா? ஏன் இப்ப கூட வந்து ஈடியும் இதுவும் ஐயா நேரு அவர்கள் மீது பல ஆயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு செய்தது. ம். அவர் மேல் நீங்க ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுத்தீர்களா? அப்ப ஒரு குற்றம் சொல்லியிருக்கிறது. வாட்டர் கேட் ஊழலை வந்து வெளிநாட்டுல கொண்டு வந்தது எல்லாமே பத்திரிகைகள் தானே. ஏன்னா ஆளுங்கட்சியும் ம். எதிர்க்கட்சியும் சமரசம் செய்து கொண்டு இருக்கிற கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களால் வணிக நிறுவனங்களால் இந்த ஆட்சி நடத்துகிற போது மக்களுக்கு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பது ஊடகவியலாளர் தானே. அச்சு காட்சி ஊடகவியலாளர் தானே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து எதுவுமே ம். சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க சொல்றது மட்டும்தான் பரப்புரை செய்யணும்னா இது எந்த மாதிரியான ஆட்சி? இது மக்களுக்கு ஆதரவான ஆட்சா? அவர் கருத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அவர் சொல்லுகிற கருத்து உங்களை பாதிக்குதுன்னு நீங்க பயப்படுறீங்க. அவரு போடுற ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து பல லட்சக்கணக்கான ம். பேர் போய் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்ப நீங்க எதுக்கு நீங்க அந்த கருத்தை எதிர்கொள்ளாமல், அதை நீங்க நிரூபிக்கணும்னு பார்க்காம, கருத்து பேசுறவனே குற்றவாளியாக சொன்னா, இது எந்த இடத்துல பத்திரிகைக்கு ஊடகத்துக்கு எதிரான விஷயம் கூட இல்ல. இது மக்களுக்கு எதிரான விஷயம் இது. ஜனநாயகத்துக்கு எதிரான ம். பண்பு இது. மக்களுடைய குரல் வழியை நெரிக்கிற செயல் இது. நீங்க கூட்டிட்டு போய் என்ன என்ன அவரு தான் சொல்றாரே. இது எந்த முறைப்படுத்த ஆவணமும் கொடுக்காத நீங்க வந்து கைது பண்ணிட்டு போய் அதுவும் ஒரு பணத்தை அனுப்புறீங்க. இன்னைக்கு நான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு, இல்ல இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு நானே பணம் அனுப்பிட்டு, இல்ல நம்பர் ஒரு எடுத்து. வ ஆமாமா. ஒரு வருவாய்த்துறை அதிகாரி நான் ஒரு பட்டா இது பண்றேன். இல்ல ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றேன். ம். அவர்கள் காசு கேட்கவில்லை என்றால் கூட, நானே அவர்களுடைய ஜிபேவுக்கு பணம் அனுப்பிவிட்டு, அவர் என்னிடம் ம். லஞ்சம் கேட்கிறார் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? ஊழல் ஒழிப்புத்துறை, லஞ்ச ம். ஒழிப்புத்துறை என்ன பண்ணுது? நீங்க பணத்தையே குடுத்தால் கூட, அதை ஒரு அ ம் நீங்க ஒளிப்பதிவு கருவியில வச்சு படம் பிடித்தால் கூட, அவர்கள் குடுக்கிற அந்த வேதியியல் பொருளை அந்த பணத்தில் தூவிவிட்டு, அதை வைத்து தான் அவர்கள் வந்து உறுதி செய்றாங்க. ம். ஒருத்தர் வந்து அடிச்சு பணத்த ஒரு ரூ. 1,00,000 அதுவும் இணையதள பத்திரிகைக்காரன் புடுங்குறான்னா, இன்னைக்கு இணையதளத்துல இருக்கிறவங்க, சோசியல் மீடியாவுல இருக்கிறவங்க யாரு? சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் கடைநிலை ஊழியர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ம். மீடியா மாரி, பல முதலாளிகளுடைய இதில், பல அரசியல்வாதிகளுடைய பின்னணியில், கார்ப்பரேட் நிறுவனங்களின் பின்னணியில் இயங்கல. ஏன்னா இந்த சமூக ஊடகங்கள் வருகிற போதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுக்கு தான் எண்ணற்ற போராட்டங்கள், ஆட்சி மாற்றத்துக்கே நிறைய இடத்துல பயன்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த குரல் வழியை நெரிக்கிற போது, மக்களுக்கு என்ன ஜனநாயகத்தன்மை இருக்கு? இங்க தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லாத இந்தியாவுல மட்டும் இல்ல. இந்தியா தான் 161வது இடத்துல பத்திரிகை சுதந்திரத்துக்கான எதிரான விஷயத்தில் இருக்குன்னா, அதே நிலையில தானே தமிழ்நாடு இருக்கு. ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு ம். பத்திரிகையாளராக இருந்தவர். இவரு கூட ஆமா. இன்றைக்கு முரசொலி பத்திரிகையினுடைய இதுல கட்டுரை எழுதிட்டு இருக்கிறது ஐயா சொல்றார் ஸ்டாலின் அவர்கள். நீங்க இப்படி எதிரான நிலைப்பாடு எடுத்தா, இன்னும் தேர்தல் வர்ற நேரத்துல, இது திட்டமிட்டு ம். தேர்தல் வருகிற போது, சவுக்கு ம். சங்கரனுடைய குரல் வரி நெரிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு ம். ஆதரவான கருத்துக்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது. அப்படின்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களை சிறையில் அடைக்கக்கூடிய, கருத்து சுதந்திரத்தை முடக்கக்கூடிய ஒரு அவல செயலா தான் நான் பார்க்கிறேன்.